ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை ஜீ தமிழில் ஒளிபரப்பான திருமணத்திற்கு பிறகு மானிய கணவன்கள் மனைவிகள் அது பற்றின ஒரு நேரலை விவாதத்தை இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது பாகம் 1 விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை வந்து எப்பொழுதும் போல் கொடுத்த ஃபாத்திமா அபு அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. ஜாக்கி டிவி இங்கே பாருங்கள், அங்கே டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளே பார்த்தா இப்படி இருக்குல்ல. ஆமாம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி நான் இது இப்போ லைவ் போனதுமே என்னாகும், இந்த தமிழில் காணாம போயிடும். இப்போ இப்படி தான் தெரியும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இங்கே போய் பாருங்க, அங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இது திரும்ப போய் இதை இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் கொடுத்தா மட்டும்தான் இப்போ இது வரும். இப்போ யூடியூப்ல வந்து வெறும்னே இந்த மாதிரி ஃப்ரேம் வெறும் ஜாக்கி டிவின்ற ஃப்ரேம் இல்லாமல் இப்போ இந்த டைட்டிலே வந்து ஃப்ரேமாக வரும். பார்க்குறவங்களாம் அதுதான் தெரியும். அப்போதான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சு வருவாங்க. முன்னாடி வெறும் கருப்பாக தானே இந்த இடம், நடுவில் என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ லைவ் தான். இப்போதான் அதுக்கு இதாக இருக்கு. இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதான் மேட்டர். அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ லேட் ஆகுதுன்னு? இவ்வளோ லேட் ஆகுதான். ஓகே ஓகே. ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு உருட்ட வந்திருக்கிறார். இது கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு மாறியவர்கள் மாறாதவர்கள், ஏன் மாறினாங்க, எதுக்கு மாறினாங்கன்ட்டு இன்றைக்கு ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியில் பேசின விஷயம் தான் நம்மளும் நம்ம நேரலையில் நம்மளுடைய சர்க்கிளில் நம்மளுடைய பார்வைகளில் நம்மளுடைய அனுபவங்களில் நானே எப்படி மாறினேன் அப்படின்றதையும் இங்கே வந்து பேசுறதுக்கு வந்துருக்கிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ஒரு கமெண்ட் ரொம்ப பிடிச்சிது. இன்னைக்கு சீக்கிரமாக வந்தங்க என்ன ரொம்ப தேங்க்ஸ் அண்ணான்ட்டு பாலகிருஷ்ண சொல்லியிருக்காரு. அப்புறம் அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சாந்தி லோகநாதன் வந்து டெய்லி இந்த டைமுக்கு வராங்களேன், இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10:30க்காவது வந்துடலாம். ஏன்னா 11 மணியாவது தூங்குறதுக்கு 11:30 தூங்குறதுக்காவது போயிடும். அதுக்கு மேலே தூக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 10 to 10:30 வர்றதுக்கு, அந்த 10 to 10:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணி 11:30 முடிகிற மாதிரி ஒரு இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். செயல்படுத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ அதனால் டெய்லி அந்த டைமுக்கு வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ ஆகலாம்ல, அதனால் அதையும் செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்றதை விரிவாக பேசுவோம். அது டைமிங்க்கு இது பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து விவாதங்களுக்கு போகலாம். ஸோ விவாதம் ரொம்ப சிம்பிள். அதில் வந்து நிறைய அது வந்து அதனுடைய நிதர்சனம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனாலும் கூட நிதர்சனம் என்னன்றதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். திருமணத்திற்கு பிறகு நிறைய தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறவங்க, எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரு அப்படின்ற மாதிரியான குவெஸ்சனுக்கு 90% நம்ம வந்து மாதிரியான அப்பாவிகள். சுடுதண்ணி தான் இருக்கு பாட்டிலில், தெரியும், எடுத்து அப்படியே அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பட் ஏன் இது வந்து இன்னும் இந்த டிஸ்கஷனில் வரும்பொழுது நிறைய விஷயம் சொல்லணும்னு யோசிச்சோன்னா, நிறைய ஆம்பளைங்களும் நிறைய மாறி இருக்காங்க. இப்ப அந்த மாறினதுல இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சுத்தமாவே மாறல. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து எப்படி சொல்றது, ஒருத்தர் வந்து அவர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சார் என்ன மாறி இருக்கீங்கப்பா அப்படின்னா, சார் பாத்ரூம் எங்க வீட்டுல நான் தான் கழுவுறேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்கும்போது நானே யோசிச்சேன், கழுவுறது இது என்ன இருக்கு, இப்ப எங்க வீட்டுல கூட தான் யாழி கூட அதை கத்து தரும், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு குவெஸ்சன் வந்தது. நான் தான் பாத்ரூம் கழுவுறேன் அப்படின்னும் பொழுது அப்பதான் அவர் சொன்னாரு, திருமணமாயி கிட்டத்தட்ட 6-8 வருஷமா இன்னும் ஆகுது சார், ஒரு நாள் கூட அவங்க வந்து கழுவுனது இல்லை. இப்போ இதுதான். இப்போ நானுமே வந்து என்ன அப்படின்னா, பாத்ரூம் கழுவும்பொழுது இந்த ஜாக்கி வந்து எனக்கு நிறைய பாவம் பார்த்துருவாங்க. அதான் உண்மை. அந்த பாவத்தில் என்ன அப்படின்னா, இந்த அது பேர் என்ன சொல்றது சார், இந்த ப்ளீச் எல்லாம் போடும்பொழுது என்னால் அந்த இடத்துல அந்த பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வளர்த்துட்டாங்க. சரி, இல்ல அவர் அப்படியே வளர்த்துட்டாரு. அவங்க அப்பா அந்த மாதிரி அப்பாக்கார் வந்து எங்க அப்பா தான் வந்து எங்க வீட்லயும் வந்து எங்க அப்பா தான் கழுவி வைப்பாருன்னு வச்சுக்காங்களேன். நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே செய்யணும் அப்படின்றத. என் பொண்ணுக்கு அது வந்து கிளீனா எப்படி வந்து கிளவுஸ் போட்டு எப்படி வந்து செய்யணும் அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். பொண்ணுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஒரு நாள் கூட செஞ்சதில்லை. இப்போ நான் செஞ்சிருக்கேன்.
எப்ப செய்வேன் அப்படின்னா இப்ப ஜாக்கியால அன்னைக்கு முடியல அப்படின்னும் பொழுது அந்த வீக் வந்து அவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா சின்ன சின்ன இடங்களை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அது பேர் என்ன சொல்றது, இப்போ இந்த வாஷ் பேசின் இருக்கு இல்லையா, அதை அலம்புறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அசுவையா பார்த்துட்டுலாம் பண்ணாமலாம் இருந்தது கிடையாது, பட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அண்ட் முக்கியமா எச்சு துப்புற வாஷ் பேஷனை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதே என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். அவங்களாம் அதெல்லாம் வந்து தொட்டதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் ப்ளீச் தான் வச்சுக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ அது அந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது தான் யோசிச்சேன், நிறைய மாறி இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கே அவங்க தான் ஹேர் கட் பண்ணி விடுறாங்க, ஸ்டைலிஸ்டாகவும் மாறிட்டாங்க. அது வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. தலைவிக்கு வந்து கையெல்லாம் நடுங்கும், ஏன்னா வெளியே எங்கே வேணாலும் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து வரும்போது வந்து ஒரு இது இன்னைக்கு கூட நான் ஏதோ ஒன்று சொன்னேன், என்னதுன்னா நிறைய வந்து மாறி இருக்கியா இல்லையா அப்படின்னும் போது நான் என்ன அப்படியே தானே இருக்கேன். இல்லை நீ அப்படியெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் பதில் நிறைய வருது. இல்லை என்னன்னா நான் கேட்டேன், காலையில் வந்து ஏதோ படுத்துட்டு இருந்தேன், இவங்க வந்து சொன்னாங்க இப்பெல்லாம் நான் முதல்ல நான் சொன்னேன் அப்படியே பரபரப்பாக ஓடுவேன், அதை வந்து முடிச்சிருவேன் அப்படின்னா. நான் சொன்னேன் இப்போவுமே அப்படி தானடா, நீ சொன்னால் பரபரப்பாக தானே செய்கிறேன், இதில் என்ன இருக்குன்னு. இல்லை செஞ்சுட்டு தான் இருக்கேன், அது மாறல, ஆனால் பதில் வருது இப்பெல்லாம். பதில் பேசுறது வந்து பதிலே இல்லாமல் இப்போ மரத்தில் பழம் இருக்குன்னா உடனே கையில் இருக்கா, எனக்கு எது இருந்தாலும் கை டப் டப்னு இருக்கும். அந்த மாதிரியே பழக்க வச்சிருக்கிறேன் என் பொண்டாட்டி. திடீர்னு என்னன்னா இப்பயும் நடக்குதுதான், இப்பயும் எனக்கு அந்த கிழக்கா வேணும்னாலும் சரி, இந்த பலாக்கா வேணும்னாலும் சரி, இந்த வாழைப்பழம் வேணும்னாலும் சரி, இந்த இது வேணும்னாலும் சரி, நம்மளுக்கு உடனே கிடைச்சிடும். அது வேற விஷயம். ஆனால் என்னன்னா பதில் வருது பயங்கரமா. இந்த அதுவும் யூகே வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரியல, அமைதியா இருந்தாலே எனக்கு நிறைய கேக்குதான்னு தெரியல. அந்த வயசுலாம் முன்னெல்லாம் இருந்திருக்கும் பொழுது பாட்டு ஏதோ ஓடும், மேலே வெளியில மோளை தச்சுன்னு போவானுங்க, ஏதாவது ஒரு இது இருக்கும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், கார் சவுண்ட் இருக்கும், ஒரு மயிரும் இங்கே கேட்க மாட்டேது. இந்த என்ன 8 மாசமா 9 மாசமோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாட்டி தான் ஆரன் சவுண்டே கேட்டிருக்கேன். 11 மாசம் 4 5 6 சவுண்ட் தான் கேட்டிருக்கேன். நம்ம ஏறி அது மேலே உட்காந்துட்டு தான் ஓட்டுவான், அதாவது ஸ்டேரிங் மேலே ஏறி பம்மை தூக்கி இப்படி வச்சு தான் அழுத்தி அப்படிதான் ஓட்டுவான். இங்கே ஆரன் அடிச்சு அஃபன்ஸ். அப்ப இதுனா அங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க வந்து பார்த்தா தலைவி என்ன சொல்லுதோ அது கிளீனா கேக்குது. எது பொண்ணு கிட்ட ஒரு 3வது ரூம்ல பேசுறது கூட எனக்கு இங்க கிளீனா கேக்குது. அதனாலதான் நான் சொன்னேன் இங்க வந்து என்னது இன்னும் நிறைய அந்த இந்த விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதனால வந்து எதிர்த்து ஏதோ பதிலுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு என்ன பதில் சொல்றதே எனக்கு ஒரு கஷ்டமா இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தது. அதுதான் இப்ப என் மேல வச்ச பிராது. சரி அதை விடுங்க. சோ இப்ப என்ன மாதிரியான விஷயம் உள்ளார இறங்கி இருக்கிற களத்துல யாரு குரோம்பேட் சாமிநாதன் அப்பாவே சொன்ன அடுத்த செகண்ட் போயின்னு குரோம்பேட் சாமிநாதன் சார் வாங்க, எவ்வளவு நாள் நீங்க வந்து இங்க ஒருத்தர் வந்து பண்ற அலப்பற எல்லாம் இருக்கு. பயங்கர சப்போர்ட்டர்ஸ் வந்து இங்க ஜாக்கிக்கு தான் குரோம்பேட் சாமிநாதன் சார். வாங்க உள்ள வாங்க. முதல்ல அதெல்லாம் மிட் நைட் பீப்புள், இவரெல்லாம் வந்து இந்த 11 o'clock பீப்புள், இவரெல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்பி படிச்சிருவாரு. எஸ் ஓகே, பட் ஹாப்பி குரோம்பேட் சாமிநாதன் சார்லாம் வந்ததெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே சரி, இது வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவோம். ஒரு 9-10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நாமளும் வாங்க முடிப்போம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஆமாம், ட்ரை பண்ணுவோம். ஓகே சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த இதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ அந்த தம்பி எப்படி பயப்படுறாருன்னா, சார் இது வந்து நான் பாத்ரூம் கழுவ ஆரம்பிச்சோன்னா அதை என் தள்ளியே கட்டிட்டாங்க, உங்களுக்கு சமைக்கலாம் இப்ப சமைக்கலாம் தெரியாது சார். நல்லா சமைப்பேன் நானு, ஆனா நான் இப்ப சமைக்கிறேன்னு சொன்னா அதையும் என் தள்ள கட்டிடுவாங்கன்ற காரணத்துக்காகவே நான் சமையல் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. நண்பர்களே, நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். தெரியும் என்னன்னா, காஃபி காலையில் எழுந்திருப்பா, போவா, யானைக்கு ரெடி பண்ணுவான், காஃபி உங்களுக்கும் போட்டு வைமான்னு. இப்போ நடுவில் கொஞ்சம் நான் காஃபி ஒழுங்காக கலந்து கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ என்னன்னா எல்லாம் முடிச்சுட்டு மருமகளே மணமகளே வா வா அந்த மாதிரி வந்து பெட்ரூம்ல இருந்து எனக்கு கூட்டு போறா, வாங்க உங்களுக்காக பால் காய்ச்சி வாங்க ஜாக்கி வரணும் அப்படின்ட்டு போய் பாலை கலக்கி போட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்காங்களேன். இது எல்லாமே அப்படியே இப்போ திரும்பிட்டு இருக்குது என் கையில. பாருங்கயா, பால் எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கேன். கிள்ளி போட்ட சாம்பார் நேற்று வச்சேன். எல்லாம் புதுசு டிஷ்ஷா பார்த்து பண்ணிட்டே இருக்கிறேன் நான். ஆக்சுவலி கிள்ளி போட்ட சாம்பார்ல ஏற்கனவே தெரிஞ்ச டிஷ் தான், பட் ஓகே இவங்க புதுசா பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம், பட் நல்லா பண்ணாங்க. சரி, இந்த சைக்கிள் கேப்ல 33 பேர் இருக்கீங்க, 14 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி விட்டுருங்க டக்குன்னு. அண்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து பதட்டமாயிட்டாரு. நான் வந்து சார் அப்புறம் சமையலையும் என் தள்ளையே கட்டிடுவாங்கன்ட்டு நான் சமையல் தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. உண்மையிலேங்க எனக்கு அது பெரிய ஆச்சரியம் சில நேரங்களில் பெண்கள்கிட்ட இருக்கு.
நம்ம என்னென்னவோ இன்னும் வந்து இப்போ இந்த இவர் சொல்லுவார்ல, கமல்ஹாசன் சொல்லுவார் ஒரு படத்தில், பிகினி கூட தான் போடல, பிகினி போட்டுன்னு வர சொல்றேன், அதை கூட அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. மேடம் ஊர்மிளா அந்த கீழே வந்து கருப்பு, மேல வந்து டாப் வந்து கலர் கலர் ஒரு மாதிரி போட்டுருப்பாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாரு, அவர் என்ன போட்டா எனக்கு என்னங்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப தனுகால வந்து ரசிகர் நம்ம ஊர்மிளாவுக்கு. அந்த தட்டன்னு அலறிட்டுச்சுன்னு அந்த ஜாக்கி சராப் வந்து ஜட்டியோட பைக்கில் உட்காந்துருக்கும் போது கடற்கரையில் ஓடியாருவாங்க தனுகா. அதுலேருந்தே நான் ஊர்மிளா ரசிகர் ஃபேன். தேவி பாரடைஸில் வேர்த்து விறுவிறுக்க வெளியே வந்து படம் பார்த்துட்டு வந்தோம்னாலாம் அந்த தனுகா ஐரே மா ஐரே கிக்கராகே ஆக்கேரே அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அப்பீல் இருந்தது. அதனால வந்து அது ஐரே மாயிரே என்னவோ அது என்னவோ இருந்திருக்கும். மேம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சொல்லுங்க, ஹிந்தியை தூக்கிட்டாங்க தெரியுங்களா? கேம்பகோட இதுல பெங்களூர்ல கேம்பகோட ஏர்போர்ட் இருக்குல்ல, அதுல இருந்து ஹிந்தியை தூக்கிட்டாங்க. அங்க தானே ஸ்டேஷன்ல மராத்தி வச்சு ஹிந்தியை தூக்கிட்டானுங்க. இது எல்லா இடத்துலயுமே ஏதாவது நீங்க யார் மேல கை வைக்கிறீங்கன்னு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இது எப்படியும் அவனும் விட மாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கும் வந்து அவன்கிட்ட பெரிய இது இருக்கு. ஆனா நம்மளுக்கு ரேஷியோ வச்சுட்டு இருக்கோமா நம்ம, அதனால ஒண்ணுமே பேசாம சுத்திட்டு இருக்கிறானுங்க. பாப்போம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பாத்துருன்னு வச்சுக்கேன். இப்பதானே ஊதி விட்டுருக்கோம், எல்லா இடத்துலயும் பத்திட்டு பரவுது எல்லா இடத்துலயும். அதனால காயரே மாயிரம் தான் சொல்ல முடியாது, என்ன கரும்பு வேணா செஞ்சு தெரிஞ்சுக்க போறோம். இல்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு தமிழ் படத்துல நடிக்குது அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? சந்துரு அப்படின்னு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். பாவாட ஆனப்பட்ட தலைவரே பாவாடைக்கு நாடா கோத்துக்கிறதுக்காக அந்த படத்துல போய் பண்ணிருப்பாரு அவரு, பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக. அந்த மாதிரி நம்மளாம் அப்படியெல்லாம் குட்டிக்காரன் அடிக்கிறது கூட ரெடியா இருக்கும், எல்லாமே பண்றோம். நம்ம இன்னும் இப்படி பார்த்தா எப்படி பயப்படுவாங்கன்னே தெரியல எனக்கு. அந்த பொண்ணுங்க டிவில தான் இருக்காங்க, பேச மாட்டேன்றாங்க, இப்படி இப்படி ஏதோ கண்ணாலே காட்டுறாங்க. அதே ஒரு அந்த ஆவுடையப்பன் கண்டுபிடிச்சு சொல்றேன், என்னமா கண்ணாலே இப்படி மிரட்டுறீங்க? அதாவது ஆம்பளை வாய்ஸ் ஓவர்ல நான் சொல்றேன், நான் டக்குன்னு மைண்ட் வாய்ஸா ஒத்த பா வீட்டுக்கு வச்சிர பொலி போட்டுறேன் இன்னைக்குன்ற மாதிரியான ஆம்பளை அப்படிதான் நினைப்பான். இங்க பொம்பளை அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. அப்படிதான் பார்த்தாங்க, ஆனா அப்படிதான் பார்த்தாங்க. நம்ம எனக்கு வந்து அப்படிதான் தெரியும். எனக்கு மைண்ட் வாய்ஸ்ல வந்து எங்க தலை வந்து அங்க இருந்து தலை வந்து கண்ணு காமிச்சுன்னு வச்சுக்காங்க, எனக்கு அப்படியே கை காலம் நடுக்க ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், வெதற அப்படியே ஒரு உதரா. அதான் நான் சொல்ல வந்தேன், நானே ஏதோ வந்து என்ன ஏதோ சொல்ல வராங்க, எங்க அம்மா முன்னாடி சொல்லாதுன்றது காலை மிதிச்சதுக்கு இப்ப எதுக்கு நீ காலெல்லாம் மிதிக்கிற? எனக்கே எப்படி சிக்னல் கொடுக்குறதுன்னு தெரியல. சிக்னல் கொடுக்க தெரியாம நான் போய் காலெல்லாம் மிதிச்சு இப்படிலாம் ஏதோ பண்றேன். எங்க அம்மா கிட்டே நான் சொல்லியிருந்திருக்கலாம், ஆமாம்மா இவங்க இப்படிதாம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட வேற சொல்லுவீங்களா அப்படிதான் பண்ணுவாங்கன்ட்டு? வேற என்ன செய்ய முடியும்? சரி ரைட் ஓகே. சிக்னலே கொடுக்க தெரியல. ஆனா வந்து இவங்க என்னடான்னா டமால்ல மிரட்டுறாங்க, இப்படி அமைதியா இருக்குங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா. என்ன மாதிரி ஒரு வாயை பேசுற மாதிரி கூட இல்ல. நீங்களே இருக்குங்க அழகா. காலையில இப்ப நான் சொன்னேன்ல, காலையில பக்கத்துல படுத்துட்டு இருந்தா அப்ப நான் சொன்னேன் மாறிட்டாண்டி பயங்கரமா. அப்படி எங்கடா மாறின, நீ சொல்றதா இன்னமும் செஞ்சிருந்தாங்க. ஐயோ நீ சொல்றதா செய்யற, ஆனா கவுண்டர் பாயிண்ட் நிறைய வருது. அப்ப நம்மளுக்கு தெரியும், எனக்கு எப்பயுமே சில சம்பவங்கள் நடக்கும்போது யார் இதுக்கு வந்து ஒரு காரணகர்த்தா. ஏன்னா அமைதியா இருந்த பொண்ணுகிட்ட ஏமா நீ அமைதியா இருக்குன்னு கேட்டு நான் தான் வந்து பேச ஆரம்பிச்சேன். இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறது காரணமே அந்த கேள்விதான். அது என்னைக்கு இன்னி வரையும் தொத்திட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சீசன் 7 தானே 8 ஒன்ன தவிர்த்தா கூட 7க்கு முன்னாடி போய் என்னவோ ஒரு குத்தம் பேச ஆரம்பிச்ச குத்தம் நானே பேசி நானே வாய்ஸ் ஓவர் பட்டத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் கவுண்டர் பேசி இது சமயக்கட்டு வந்து எல்லா இடத்துக்குமே வந்து போச்சு. இப்ப நடக்குது, சொல்றதெல்லாம் நடக்குது, அது லவ்ல நடக்குது. ஆனா கவுண்டர் பார்ட் இருக்கு பாரு, இந்த கவுண்டர் பார்ட் எனக்கு வந்து இப்படி வந்ததே கிடையாது ஆக்சுவலி என் வாழ்க்கையிலே. சொன்னா அவ்வளவுதான், சரி ஓகே இந்த கிணத்துல குதிச்சிடுறாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு கேள்வியே கிடையாது. ட்ரெஸ் செட் வந்திருக்கியா, ஷூஸ் சாக்ஸ் செட் வந்தியா, இப்ப இதுக்கப்புறம் இதுல தண்ணி இருக்கான்னு பாத்தியா நீ முதல்ல, இவ்வளவு கேள்வி எனக்கு நான் எதிர்பார்த்தே கிடையாது. நானே பாதிக்கப்பட்டேன்றத நானே எல்லாத்தையும் ஆரம்பிச்சு. ஆப்பு என்பது பிறர் வைப்பதல்ல, நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது, திரும்பவும் சொல்றது இதுக்கப்புறம் என்ன நிறைய டைம் வச்சு என்னத்த பண்றது சொல்லுங்க. சொல்றது இல்லை சரியா. அப்ப ஒருத்தர் வந்து ஒரு கதை எடுத்துட்டு வந்தாரு, டைமிங்கே அடி வாங்குது சார், கால நேரம் பார்க்காம உழைப்பாங்களாம். ஆனா இப்ப என்னடானா 8 மணிக்கெல்லாம் போன் பண்ணிடுறாங்க, எங்க இருக்க நீ, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அவரு டைமிங் பத்தி தான் எடுத்தாரு. இவங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க கணவர்கள், மைக் அந்த பக்கமும் போவோம் அப்படின்றத மறந்துடுறாங்க. திருப்பி அந்த அம்மா கிட்ட இப்படி திரும்பி நீ என்னமா மாறிட்டேன்னு, என்ன சார் மாறல, எங்க வீட்டுல நான் ஊர்ல பொண்ணு எடுத்தேன் என் ஊர்லயே எல்லாத்தையும். இன்னைக்கு வந்து இவங்க என்னது இவங்க கசின்ஸ் கூட எல்லாம் ஒரு கால், ஆமா ரொம்ப நாள் கடைசியில பார்த்தா ஆல் ஆர் கடலூரியன். ஆமா, அவன் ஒருத்தவன் யூஎஸ்ல இருக்கான், ஒருத்தவன் வந்து துபாயில இருக்கிறான், எங்கெங்க இருக்கிறானுங்க, எல்லாம் கால்ஸ் வந்து ஆல் ஆர் கடலூரியன்.
இன்னும் 2 பேரும் அவனு சென்னையில போறதான்னு நினைச்சிருந்தேன். கஷ்டம் இல்ல அவனும் கடலூர் பிறந்தாங்க அப்படின்னும் போதுதான் ஓ தீஸ் பீப்புள் ஆர் கடலூர். நாராயணனும் கடலூர்ல தான் பிறந்தான். எல்லாருமே கடலூர் வந்து வீடியோ கால்ல பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து எங்கேயோ போயிட்டேனே. வேலை இல்ல நான் நல்ல வேலை நான் கடலூர்ல பொண்ணு எடுத்தேன். நல்ல வேலை. அது என்ன ஊர்னு அந்த பொண்ணு சொல்லவே இல்லை. எங்க ஆளுங்களாம் வந்து ஆணில மாட்டிடுவாங்கன்னாங்க. எங்க ஐயா வந்தாரு மாட்டி விட்டு போயிடுவேன். அந்த மாதிரி சூப்பரா சொன்னாங்க அவங்க. அந்த பொண்ணு தான் சொன்னுச்சு செமையா, சார் ஒண்ணுமே இல்ல, என்ன மாறல சார், எங்க வீட்டுல எல்லாம் நான் வந்து காலையில 1 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னாங்க. அம்மா அது காலையில இல்லம்மா மத்தியானம் அப்படின்னாரு இவரு. 1 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், எல்லாமே இருக்கும், எந்திரிச்சோமா சாப்பிட்டோமா போயிட்டு அப்படியே அதுக்கு அடுத்து ஜாலியா போனோமா ஃப்ரெண்ட்ஸை காலேஜ்ல மீட் பண்ணோமா, இவ்வளவுதான் சார் என்னோட வாழ்க்கை. இப்ப வந்ததுக்கு அப்புறம் நாங்களே காலைல எழுந்து காஃபி போடுறதுல எல்லா வேலையும் செய்யறேன். இந்த மனுஷன் சொன்னார்ல வேலை நாங்க நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரங்காலம் தெரியாமல் வந்து நான் உழைப்பேன் அப்படின்னால, உழைக்கிறதெல்லாம் ஆபீஸ்க்கு தான் போல இருக்கு. அந்த மாதிரி சொன்னிச்சு. ஒரு வேலை கூட ஷேர் பண்ண மாட்டாரு சார். அந்த மைண்ட் செட் இவங்க அவங்க அழகா சொன்னாங்க. இவனுங்க ஃபேமிலிக்கே இருக்கு சார். பொம்பளை புள்ளனா உட்காரக்கூடாது, பொம்பளை புள்ளனா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறது. ஆணியில மாட்ட புள்ளை வந்தா உட்கார வைக்கிறதுக்கு யோசிச்சிருக்கீங்க. அது பார்த்து உங்களை வந்து அழகா சட்டையில மாட்டுற மாதிரி மாட்டி விட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொன்னுச்சு. அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் நீங்க பேசும்பொழுது வேணா அந்த பொண்ணு கொஞ்சம் படபடப்பா பேசுற மாதிரி இருந்தது. பட் லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னது ரொம்ப லாஜிக். சார் 10 சேர் இருந்தது, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நம்மள கீழே உட்கார சொன்னாக்க தப்பு கிடையாது. 10 சேர்ல 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, மீதி சேர் காலியா இருக்கும். நம்ம அப்பப்போ உட்காரனா கூட சேர்ல ஏன் நீ உட்கார, நீ கீழே உட்காருன்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்படிங்கறதும் ஒரு வேலையை அவர் செய்யாததற்கு காரணம், ஷேர் பண்ணாததற்கு காரணமும் அதுதாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்படிதான் இருக்கணும், லேடிஸ்னா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து வந்திருக்காரு சார். இவரும் அந்த ஃபேமிலியில சேர்ந்தவர் தான். ஏதோ என்னால வந்து மாறி இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் நீங்க இந்த எபிசோட விட போன எபிசோடு ஒரு அம்மா ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க சொன்ன விதமே என்னன்னா, சாப்பாடுன்றது ஒன்று இருக்கும் இல்லையா சார். 20 வருஷம் 25 வருஷம் நான் சாப்பிட்ருப்பேன் எங்கள் வீட்டில் ஒரு டேஸ்ட்ல நான் சாப்பிட்ருப்பேன். அடுத்த நாள் வந்த உடனே நான் உங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு மாறணும்னு நான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் நான் எங்க வீட்டு சைட் டேஸ்ட்ல செஞ்சுட்டேன்னா எங்க வீட்டில் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், எங்க வீட்டில் நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னாங்க. இதே போல நான் நிறைய பெண்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ சொல்லுவாங்க எங்க இருக்க அப்படின்னா, நான் எங்க வீட்டுக்கு போறேன். அந்த பொண்ணுங்க சொல்லும் பொழுதே சொல்லு நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. இப்ப எங்க இருக்க அப்படின்னா, நான் எங்க மாமியார் வீட்டுக்குள்ள இருக்கேன். அவங்களோட வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அவங்க வந்து அடாப்டே ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்க செய்யறீங்க. எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுங்களா, அந்த புது இடத்துல போய் அந்த ஒரு 5 நாள் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தூங்க வராது. புது இடம், புது பெட்ஷீட், புது தலகாணி, எல்லாமே புது புது பொருள்லாம் புதுசாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், மலைப்பாரும் ஒரு மாதிரி மலைச்சு போடும். ஆக்சுவலி ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்ட் பாயிண்ட் நோட். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து எப்படி சொல்றது, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து ஒரு பொண்ணு பண்ணிக்கிறாங்க. அப்படின்றப்ப இன்னைக்கு ஆவுடையப்பன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. சார் நீங்க வந்து ஒரு நாள் அவங்க வீட்டு ஏதோ சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ யோசனையா இருக்கே, அப்ப அவங்க வாழ்நாள் பூரா இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களோட அத்தை பொண்ணு பேசிட்டு இருந்தா. அவ சொன்னதுதான் ஒரு விஷயம். அவங்க வந்து அவளுக்கு இப்ப வந்து மேரேஜ் நடக்க போகுது. அவ வந்து சொன்னாலாம், கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து கேட்டாராம், நான் கல்யாணம் பண்ணின்னு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நீங்க சமைச்சு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு போல இருக்கு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். உடனே இவ சொல்லியிருக்கா, சரி நான் சமைச்சு தரது கூட நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கல்ல, நீங்க எனக்கு என்ன செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், ஐயோ யாரோ ஒரு வீட்டுல போய் நான் எப்படி சமைக்க முடியும் அப்படின்றப்ப அவர் ரொம்ப அழகா கேட்டிருக்கா. ஏது என் வீடு, நீ வர, உனக்கு யாரோ ஒரு வீடு, பட் அப்ப நான் வீட்டுக்கு வந்த மட்டும் அது என்ன என் வீடா, எனக்கும் அது யாரோ ஒருத்தர் வீடு தானே. சனாதன தர்மம் அதனுடைய கடைசி நீட்சி என்னன்னா, வேலைக்கே போக கூட, வேலைக்கு போனா ஓடி போயிடுன்ற மாதிரி தான் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இதனாலதான் வந்து பெண்களுக்கு கல்வியே கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் பெண் என்பவள் வந்து கடைசி வரை வந்து ஆணுக்கு கீழே தான். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுடைய பாதுகாப்புல இருக்கணும், அடுத்தது புருஷனுடைய பாதுகாப்புல இருக்கணும், அதுக்கு அடுத்தது யாருடைய பாதுகாப்புல, வயசானப்புறம் பையனுடைய பாதுகாப்புல இருக்கும். இதுதான் சமஸ்கிருதமும் சரி சனாதன தர்மங்களும் சரி போதிக்கிற விஷயம். பெண்ணுக்கு இதுவே கிடையாது. ஆனா இங்க வந்து
நம்ம வந்து அதெல்லாம் மாற்றி படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட வந்து குரூப் 1 தேர்வில் ஒரு பெண் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பெரிய விஷயம் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான இப்போ அதாவது அவங்களுக்கான அந்த இதை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கான விஷயங்களை தான் பெரியார் தொடர்ந்து அதை பேசிட்டு இருந்தார். எஸ் ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தாங்கள் மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஒரு பொண்ணு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பொண்ணு சொன்னுச்சு, என்னம்மா நீங்க என்னமா பெருசா விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்றப்ப, என் வேலையை நான் விட்டு கொடுத்துட்டேன் சார். அந்த பொண்ணு சொன்னது ரொம்ப இதுவா இருந்தது. நான் வந்து நர்சிங் மாதிரியான கோர்ஸ் படிச்சிருக்கேன். அந்த பொண்ணை சம்பந்தமே இல்லாம நீ நைட் ஷிஃப்ட், நர்ஸ்னா நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் இருக்கும். உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே நைட் ஷிஃப்ட்லாம் வருதுமா, இது உனக்கு செட் ஆகாது, நீ வேற வேலை பார்த்துக்கோன்னு சொல்லி இந்த பொண்ணு என்னமா வேலை பார்த்த அப்படின்னா, ஆனா சம்பந்தமே இல்லாம கஸ்டமர் ரிலேட்டட் விஷயத்துல பேங்கிங்ல போய் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு நர்சிங்ல படிச்ச பொண்ணு. அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். எனக்கு ஒரு நாளுமே தோணும், இது எனக்கு நான் படித்ததற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை நான் பாக்குறேனே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே என்னோட விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா நான் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என்னால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸே போயிடுச்சு. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் நான் வேலைக்கே போகல. சரி ஏமா போகல அப்படின்னா, சார் குழந்தைய நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, பார்த்துக்கலாம், யாராவது ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, நான் தான் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நான் வேலைக்கே போறதில்லை. என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸே இல்லை எனக்கு. எல்லாத்துக்கும் நான் யாருக்கிட்ட கரெக்டாக இல்லை. நீங்கள் ஜோவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பின்னாடி கோர் பாயிண்ட்ல போனீங்கன்னா பொம்மைங்களாம் எதிரியாக இருப்பாங்க. ஆமாம், இந்த பக்கம் மாமியார் வந்து தன் கையை விட்டு போயிடுவாங்க, வேலைக்கு போயிட்டா அப்படின்ற மதிக்க மாட்டாங்கன்றதுனால வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு குழந்தைய ஒரு காரணமாக எடுத்து வருவாங்க. அந்த பக்கம் பார்த்தாலும் என்னன்னா, அம்மா வந்து பொண்ணு வந்து நீ கட்டி கொடுத்த வீட்டில் தான் நீ வந்து இருந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருப்பாங்க. அதுக்கு வந்து அதான் அதை கிள்ளி விட்டு எல்லா வேலையும் செஞ்சு சின்ன வயசுலேருந்தே மைண்டில் வந்து விதைச்சி தனியாக யோசிக்காத அளவுக்கு பண்ணி அந்த மாதிரி மாற்றி வைக்கிறது வந்து ஆண்கள். அதுதான் மேட்டர். அது வந்து அதுக்கு வந்து மதம்ல இருந்து எல்லா சாயங்களும் அது கூட வந்து சேர்ந்துருந்தாச்சு. அதேதான். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் மாறி இருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது, யாரெல்லாம் இப்ப வந்து நீங்க அந்த மாதிரி வேலையை விட்டுட்டீங்கன்றப்ப நீங்க நல்லா கழிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பெண்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா 9 பெண்களுக்கு மேல கை தூக்குனாங்க. நாங்க எல்லாருமே வேலை விட்டோம், எங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதெல்லாம் இப்ப பெண்கள் பக்கத்துல இருக்கு இல்லையா. இதுக்கு அடுத்ததுதான் வந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், இந்த வந்து நகை கடையில ஏதோ சீல் பண்ற வேலை மாதிரி ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன், இப்ப நானுமே வேலைக்கு போறது இல்ல, இவங்க வந்து என்னை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத சொல்லும்போது இப்பதான் அந்த பையன் தம்பி ஆப்போசிட்ல இருந்த தம்பி வந்து பேசுறாங்க. கிடுகிடுத்திருக்கலாம். அவங்களுடைய வேலையே வந்து ரீல்ஸ் பார்க்கறது மட்டும் தான் அவங்களுடைய வேலை இருக்கு. குழந்தை அழுதாலோ குழந்தைக்கு பால் கொடுத்தாலோ எல்லாத்துக்குமே வேலையை விட்டு வந்து தான் அவர் பார்த்துக்கணுமா. அப்படியான ஒரு நீங்க இந்த பக்கம் எந்த அளவுக்கு பெண்கள் வந்து சொல்லி வந்து ஆண்களை உசுப்பேத்து, ஒரு பக்கம் ஆண்கள் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையும் செய்ய வச்சிட்டோம். ஆமா பாருங்க, இன்னைக்கு நானே இங்க வந்து சமையல் வந்து நின்று இருக்கேன். இல்ல நானே அப்படின்னா எனக்கு புரியல மேடம். நான் அப்படிதான் நீங்க என்ன வச்சிருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க. என்ன சமையல்ல விட்டது இல்லை என் பொண்டாட்டி, அதுதான் உண்மை. நான் போறேன் வரனாலே தையாத்தாக்க நடுவோம். முதல் உனக்கு ஒரு இப்படிதான் சொல்லுவோம், உனக்கு ஒரு கும்பிடு ப்ளீஸ், உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு. ஐயோ நிறுத்து, அங்க உனக்கு கும்பிட்றாது அப்படின்ற மாதிரி ஏமா 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 இல்ல உனக்கு ஒரு கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அடுக்கும்போது ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து இல்லை மேடம் இல்லை நீங்கள் இருந்தாலே என்னன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்னுவோம். எதுக்கு அது ரெண்டுத்தையும் ஓடிட்டு பொறுமையாக ஓட்டும் அப்படின்னு நான் கிளம்பிடுவேன். இங்க வந்தப்பறம் இதுல வந்து கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த பொண்ணு உண்மையிலே ஒரு வேலையும் செய்யாதாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமே என்னன்னா, ஃபோன் பண்ணுமா, ஃபோன் பண்ணி எங்க இருக்க, முதல்ல வாப்பா நீ போதும், நீ எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல இங்க வா, உன் பிள்ளை அழுகுது, அதை யார் சமாதானப்படுத்துறது அப்படின்னு வாங்கலாம். அவர் வந்து சொல்றாரு, சார் நான் அவர் அந்த பையன் ரொம்ப வெகுலியா இருக்காப்ல உண்மையிலே. சார் சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், அவங்க வீட்டுல அவங்க எப்படி வளர்ந்தாங்களாம் தெரியும், எங்க வீட்டுல அவங்க இப்படிதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னா, தண்ணி எடுத்துன்னு கூட வரமாட்டாங்க சார், தண்ணி எடுக்கணும்னு. அந்த பொண்ணு சொன்னது ஒரு லாஜிக் இருந்தது. 7 கிலோமீட்டர் போய் தண்ணி வந்து கிணத்துல இருந்து நாங்க எடுத்துட்டு வரணும் சார் இந்த ஊர்ல இருந்து அப்படின்னா. சார் அது பழைய வீடு, இப்ப இருந்து வீட்டுல அப்படிலாம் கிடையவே கிடையாது, பைப் தண்ணி வருது சார், வீட்லயே தண்ணி எல்லாம் வருது சார், ஆனாலுமே அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாத்த விட நைட் எந்திரிச்சுலாம் பால்லாம் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க சார். பால் பாட்டில வச்சுட்டாங்கன்னா இவர் தான் நைட் எழுந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கொண்டு அவர் சொன்னது பெரிய என்ன சொல்றது. இப்ப நீங்க ஜாக்கி சொன்ன மாதிரிதான், நம்ம வேலையே செய்யலன்னு ஒரு 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 என்ன சொல்றது, இவங்க எல்லாரையும் நம்ம ஒரு கார்னரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்படியும் டக்குன்னு பொண்ணுங்க வந்து பயங்கரமா கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதுதான் மயிலாட் நான் சொன்னேன், நான்லாம் இங்க பல்ட்டியே அடிச்சுன்னு இருக்கேன்,
நம்மளால கண்ட்ரோலோட சீல பாதி கூட எடுக்க முடியல. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்னவா இருக்கும் என்ன, நானும் ரொம்ப யோசிச்சு பாக்குறேன். கருகரு கண்களா கயல்விழி கொள்கிறாள் வலித்தாலும் ஏதோ சுகம், குழிவிழும் கன்னத்தில் குடியிரு என்கிறாள் விலையில்லாயுள் வரம். ஓ நீலா தூங்கும் நேரத்தில் கனா காணும் நேரத்தில் அவள் தானே வந்தாள், அணைக்காமல் சென்றால் இமை ரெண்டும் மூடாது, உறக்கங்கள் வாராது, அதை காதல் என்றால் அவள் தானே தந்தாள், நடந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனம் எங்கும் அவள் ஞாபகம். ரைட், எனக்கு இப்ப சொல்லுங்க மேடம். அதான் சார், பல்ட்டி கூட நம்ம அடிக்கிறோம் இங்க. ஆனா எப்படி அந்த பொண்ணுங்க என்ன எப்படி காலையில ராத்திரி வரை ரீல்ஸ் பாக்கிறது கூட நான் தப்புன்னு சொல்ல. போன் பண்ணி வந்துரு வேலை போறது போதும் வா இங்க வந்து குழந்தை அழுகுது பாருன்னா அவர் வந்து வரான். நம்ம என்ன கொடுமைனா மேடம், சொல்லுங்க சார், அவர் லவ் மேரேஜ் பண்ணிருக்காரு. அது வேற. அதுதான் அவர் சொல்லுவார். நானே ஆப்பிள போய் உக்காந்துட்டேன், நான் யோசிப்பேன் காலைல ஒரு 9:30 மணி சில நேரத்தில் எனக்கு நான் தூங்கணும்னா விட்டுருவாங்க. இப்போலாம் என்னன்னா எழுந்துருக்கணும் வெயிட் பண்ணி ஏன்னா இப்போ நம்ம எழுந்துட்டோம் கில்ட் ஃபீலிங் ஏற்படுத்துறாங்க. காஃபி போடலையா இங்க பாருங்க, கரெக்டாக பாருங்க. இப்போ யார் வரா, என்னடா வேறு கேட்க வந்த பாருங்க. இங்க நில்லுங்க, ஃப்ரேம்ல வராம இங்க நில்லுங்களா, இங்க இல்லைங்க, இங்க நில்லுங்க. நண்பர்களே, ஒரு ஒரு விஷயத்த அவங்க இதில் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்லிட்டு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பாசிட்டிவ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நெகட்டிவ் வந்து பேசினா வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேது. என்ன பிரச்சனைனா சாமான் கழுவணுன்றது ஒரு இது வேலை. இதுக்கு 10 பவுண்டு நான் பேசி வச்சுருந்தேன், அது 2 பவுண்டு தான் கேட்டுச்சு. நான் தான் மனசு கேட்காம 10லேருந்து 5 ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கொடுமைன்னா மேடம் என் பொண்ணு, ஏன்னா நம்ம இந்த வீட்டில் வந்து கேமராலாம் கிடையாது. சரி நாமளே வந்து செய்யும் போதே நான் டக்குன்னு கழுவி வச்சிருவேன், பட்டுன்னு இப்போ க்ளீன் பண்ணுவேன். நான் வந்து சமையல் வந்து அப்படி வச்சுக்குவேன். முந்தா நாள் கூட நான் வந்து சமையல் வந்து சமைக்கிறதுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. அப்போ என்னன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணி, எப்படிப்பா நீ இவ்வளவு சூப்பரா வந்து சமையல் வந்து கிளீன் பண்ணிட்டேன். அப்ப இல்லம்மா, ஒரு கொஞ்சமா வந்து பாலகிட்டேன், அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து இட்ஸ் கமிங் பேக் டு பைட் மீ அம்மா. இட்ஸ் ஓகேடா, விட்றா. என்ன சொல்லட்டடா, சொல்லிட்டு என்ன விஷயம் இதெல்லாம் மேட்டர் கிடையாது. விஷயத்தை பார்த்துக்கலாம். என்ன மேட்டர்னா கழுவுன சாமான்லாம் என்னடி நான் தான் எல்லா சாமானும் கழுவுறேன்றாங்க. எனக்கு அதுதான் அந்த எனக்கு எல்லா சாமானும் சின்ன வயசுல அந்த சில்லு விளையாடும் போது கோட்டுல விழுந்தது வந்து ஒரு பொண்ணு, எங்க சொந்தக்கார பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த மூஞ்சிலே எனக்கு முடிக்க பிடிக்கவே இல்லை. பொய் பூ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதை கிட்டே சேர்க்க முடியல, என்னால அதுக்கிட்ட பேசவும் முடியல. சில்லு வந்து கரெக்டா அந்த கோட்டுல வந்துட்டு நான் எகிரி குச்சி கடைசியில போட்டு திரும்ப எடுத்துட்டு பின்னாடில இருந்து போட்டுலாம் போகலாம். அந்த விளையாட்டு விளையாடும் போது ஃபவுல், அது கேமே ஃபவுல். அது கோல்ல வந்து கண்டார என்ன சொன்ன அப்படி என்ன வார்த்தையெல்லாம் இப்போ சொல்றதெல்லாம் ஜாதியை ஏதோ உள்ள வச்சு பண்றாங்க. எனக்கு வாயில என்ன வருது அந்த மாதிரி என்ன பண்ணான்னா அது தப்புன்னுட்டா. அது வந்து ஜெயிப்பு அது வந்து இல்லவே இல்லைன்ட்டா. கண்ணு எதிர்க்க எதுவுமே ஆகல பாப்பா. நான் வந்து சொல்றது வந்து ட்ரூத். கடைசியில வீட்டுல எல்லாத்தையுமே கழுவி நாங்க வைக்கிறோம், வைக்கிறோம் எல்லாம் பண்ணா இந்த நாள் ஏதோ 10 பவுண்டு வேணும்னு கேட்டப்ப என்னடி எதுவுமே பண்ண நான் தானே எல்லா சாமானும் கழுவுறேன்ட்டா. இல்ல அவளோட லாஜிக் எங்க என்னன்னா, நான் தான் சாமான் கழுவுறேன், அதுக்கப்புறம் நான் தான் குப்பையும் போடுறேன். குப்பை போடுறதே வந்து இதுல எடுத்துக்கணும்ல, கவுண்ட்ல எடுத்துக்கணும். கரெக்ட், அவ சொன்னா. இல்ல அதுல என்ன இவளோட லாஜிக்னா, பாவம் ஜாக்கி வந்து எப்பவுமே பாவம் பார்த்துருவாங்க. பாவம் பார்த்து இவங்க பாத்திரம் தேய்ச்சிட்டா. இவளோட லாஜிக் என்னன்னா, நான் சொல்லலையே, நான் சொல்லியா நீ பாத்திரம் தேய்ச்ச, நீயா தேய்ச்சிட்ட, இல்லன்னா நான் தானே சாமா தேய்ச்சிட்டு நம்பர் 1 ஜெயலலிதா வந்து குற்றவாளி, கன்விக்டட் குற்றவாளி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சராக நிற்கிறாங்க. அப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே கேட்குறாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம், ஏன்னா எப்படிங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து கன்விக்டட் குற்றவாளி வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க முடியும்னு கேட்கும்போது, அப்போ அம்பேத்கர் கிட்ட கேட்டிருக்காங்க சட்ட அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போதே, இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுன்னா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாம் காட்டு மிராண்டிங்கன்னு நினச்சிக்குவானுங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு
ஜெனியூனான ஆட்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஜெனியூனான ஆட்கள்லாம் நம்மளுக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட டைமில் நம்ம இந்த வேலையை நம்மளாம் செய்யும்போது கூட என்னன்னா, இந்த வேலையை நீ ஏன் செஞ்ச, நான் தானே செய்ய சொன்னேன், அப்போ நான் தான் செஞ்சேன்ற மாதிரி ஒரு அந்த ஃபண்டமெண்டல் அந்த பேர் வருது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு கொடுமையாக இருக்குது. ஜெயகாந்தன் ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னா ஒத்துக்கொண்டவர்களை நீங்க குற்றவாளிகள், அதாவது மறைத்து விட்டவர்களை மன்னித்து விடுகிறீர்கள். ஒரு விஷயத்தை மறைச்சி பொய் சொல்றவனை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவன் நல்லவனாவே நீங்க கன்சிடர் பண்ணிடுறீங்க. ஆனா ஒத்துக்கிறான் பத்தியா, எஸ் ஐ லைக் திஸ், நான் இப்படிதான் அப்படின்னு ஒருத்தன் ஒத்துக்கிறான், அவனை நீங்கள் குற்றவாளிகளாக ஆக்குறீங்க. எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க அப்படின்னு ஜெயகாந்தன் அதுதான் நான் சொல்ல வர்றது. எக்ஸ்கியூஸ் மீ, யூ கேன் கோ அண்ட் மேக் அ காஃபி அண்ட் டீ. ஓகே, காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டேன். அப்பாக்கு எனக்கு காஃபிடா வித்தவுட் டீ பேக். கமெண்ட்ல எல்லாரையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓகே. லைக் பண்ணாதவங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க. நான் கமெண்ட்ஸ் போறேன். ஆனந்தி, ராஜகுரு, பாலாகிருஷ்ண, குரோம்பேட் சுவாமிநாதன், சாந்தி லோகுநாதன் அண்ட் இலங்கேஷ், டிடி, ஷர்மிளா நாராயணசுவாமி, பிரியதர்ஷினி அண்ட் குரூப் முத்துமணி மல். 2:30 மணிக்கு இன்னைக்கு ஒரு குரூப் காயாமரை டெய்லி வருவீங்க. நீ என்னடா ஜோக்ல. அதுக்கப்புறம் சலீகா அலி, முத்துமணி மலோத்ரம், ஃபாத்திமாபு. சலீகா ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க. பட் இப்போ இந்த டைம் லைவுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. வேற ஒன்றும் இல்ல. ரத்தி எம், பிரியா விக்ரம். எனக்கு ஆனந்தி இதுல வந்ததுதான் எனக்கு ஆச்சரியம். டக்குனு உள்ளார வந்துட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருந்திருக்கும். இல்ல அவங்க சேனல்ல நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா, உங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல போட்டிருந்தீங்கல்ல, அதுல நிறைய பேர் இப்ப இந்தியன் டைம்ல வரோமா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருங்க ஜாக்கி. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்திய நேரப்படி கரெக்டா நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்திய நேரப்படி நைட்டு 9 மணி, இங்கிலாந்து நேரப்படி 4:30 மணி. இவங்க ஓரளவுக்கு கால்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற நேரம். இந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, செக் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல்ல. அதுல எத்தனை மணிக்கு வரோம், என்ன சப்ஜெக்ட்ன்றதை நான் சொல்லிடுறேன். எஸ், அப்ப தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே. நஸ்ரின் ஃபர்ஹான், அதன் பிறகு லோகேஸ்வரன் பி, மாரீஸ்வரன் கூட இந்த டைம் கரெக்டா வந்துட்டாரு. மாரீஸ்வரன், ஜெயரான், அமுதன் வந்துட்டாங்க. அண்ட் என் ஸ்ரீவக்சனும் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் அப்படி வந்தீங்கன்னா வெங்கடேஷ், அவங்களும் இல்லை வெங்கடேஷ் எப்பவும் போல அவரும் ஏர்லியாக வந்திருக்காரு கரெக்டா. அண்ட் அப்படியே சின்னம்மாள். அண்ட் அதன் பிறகு வேறு யார் வந்திருக்கான்னு பார்த்துறேன் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் கமெண்ட்ஸ்களை படிக்கிறேன். கலைவீனி, ஜே அண்ட் அவ்வளோதான். ஷர்மிளா நாராயணசாமி திருப்பி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தவர்கள் நிறைய பேர் பழைய அந்த லைவ் வராமல் ரெகுலராக பார்க்குறவங்க வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் சொல்லியிருக்காப்புல குரோம்பேட் சுவாமிநாதன் அவர்கள். ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கேங்கிறத பாலாகிருஷ்ண அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா சாந்தி சொல்லியிருக்காங்க, டெய்லி இந்த டைமுக்கு வாங்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய சட்டை ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத டிடி சொல்லியிருந்தாங்க. காஸ்டியூம் டிசைன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான். ஆமா, அதே விஷயத்தை தான் இலங்கேஷன் சொல்லி காஸ்டியூம் டிசைனருக்கும் குடு சொல்லியிருந்தாரு. நன்றிகள். அண்ட் அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்கி அப்பாவி அடப்பாவி போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சித்தார்த்தன் நித்யா வந்திருக்காங்க. அவங்களோட பேரை நான் விட்டுட்டேன், ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்க. அண்ட் பாலகிருஷ்ண சொல்லியிருக்காரு, இப்போ நீங்க சொன்ன டைமுக்கு நீங்க வந்தா சூப்பர் அண்ணா, பட் உங்களுக்கு எந்த டைம் ஓகேவா இருக்குமோ அந்த டைமுக்கு வாங்க அண்ணா. எனக்கு அது நாள் ஓகே, எனக்கு அடுத்த நாள் உங்க வீடியோவை பார்த்தா கூட ஓகே தான் அண்ணா அப்படிங்கிறது. ஆனா விடியகாத்தால அங்க 2:30 நாங்க எல்லாம் முடிச்சுட்டு உட்காரும் போது என்னன்னா அதுவே ரொம்ப டயர்ட் ஆயிடுது. சம்டைம்ஸ் 2 hours போகும்போது எங்களால என்னன்னா அந்த டைம்ன்றது கொஞ்சம் ரிலாக்ஸாக படம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோம். 9 to 11 அப்படி தான் வச்சுருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி அந்த டைம் எடுக்கும்போது என்னன்னா ரொம்ப டயர்டாகிடுது. அது தூங்க போகும்போது இன்னும் பயங்கரமாக பேசி இதாகிடுது. அதனால் இந்த டைம் ஒரு கன்சிடரேஷன் பண்ணுவோம். ஒரு 10:30 மணியாவது வச்சுக்குவோம், இந்திய நேரப்படி 10 to 11 பேசுறதுக்கு வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். We'll do that. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்களா அகிலா அவங்க. ஆக்சுவலா அது அவங்களோட இந்த பேர் வேற மாதிரி இருக்கு. அகிலா ஹியர்ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ அகிலா. அண்ட் முத்துமணிலாம் ஹாய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இலங்கை சொல்லியிருக்காரு, ஐ யூஸ் டு கிளீன் ரெஸ்ட் ரூம், கிச்சன் அண்ட் ஹோம் ஆஸ் மை ரொட்டீன். சம்டைம்ஸ் யூஸ் டு குக் அஸ் ஹாபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இலங்கேஷ் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் இலங்கேஷ். அண்ட் லைக் அலர்ட் இலங்கேஷ் கொடுத்திருக்காரு. பதில் வரும் வந்தே தீரும், செல்லங்கள் யாரும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு குரோம்பேட் சாமிநாதன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் இலங்கை ஜாக்கிஸ் மைண்ட் வாய்ஸ் எஸ் செஃப். Yes, I am a chef.
ஓகேவா, உங்க காமெடியை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அண்ணா அப்படின்னு பிரியதர்ஷினி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓல்ட் சாங் விசஸ் நியூ சாங் டிபேட் ஃபுல் வீடியோ, ஃபுல் லாஃபிங் தெரப்பி தான் நான் லாஸ்ட் மந்த் 12th அன்னைக்கு அந்த வீடியோ அப்படின்ட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஓல்டு சாங் விசஸ் நியூ சாங் டிபேட். அண்ட் சுதாமா, நீங்க நீரோடையா இருக்கிற வரை ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, சுனாமியா மாறினா யாரும் எதிர்க்க முடியாது. எப்படி பாருங்க, உடனே அதுக்கு கவுண்டர் இலங்கை ஜாக்கி இஸ் தி ஓஷன், நோ ஒன் கேன் ஸ்டாப் ஹிம் அப்படி. ஓஷனே உப்புகள் கல்லுப்பேடு சால்டேடுன்னு கட்டிட்டு இருக்கிறதா ஓஷன் தானே. ஆமா, நஸ்ரீன் வந்து கேட்டதா செமையான காமெடி. சித்தப்பு நீ எங்க ஓகே, யூ டோன்ட் டாக் பை ஐ வித் ஜாக்கி, லேர்ன் ஃப்ரம் ஹிம், ஹெல்ப் யூ அப்படின்ட்டு. நீங்க உங்களை மாதிரி கண்ணாலே பேசுறது இல்லையா, நானு அதை கத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் கத்து போய் சொல்லி கொடுத்து இல்ல மேடம், புரியல எனக்கு. இல்ல இன்னும் கூட ஏதோ சொன்னாங்க, சரி விடுங்க, சரி வாங்க சார். அதாவது நீங்க ரொம்ப சரி பார்த்துக்கலாம். பாடல் வந்து இலங்கேஷ் வந்து போட்டிருக்காரு, ஓகேவா, பாடிருங்க. அதுக்கப்புறம் வந்து என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். ஆமா ஆமா ஆமா, ஒஸ்டஸ்ட் பிஹேவியர் இதுதான், ஓகேவா. இலங்கேஸ்வரன் சொல்லியிருக்காரு, சாரி லோகேஸ்வரன், சுதா மேம் சிரிப்புக்கு நான் அடிமை. சரி சரி சரி, மேல மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லு, ஓகேவா. என்ன மாரீஸ்வரன் இவங்களாம் அமுதன் வந்து ஒர்க்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவக்ஷன் வந்து என்ன தலைவா கூலிங் கிளாஸ்லாம் மாசா இருக்கு, ஏதாச்சும் மூவி ஆக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த லைவ்ல நம்ம நிறைய தடவை வந்திருக்கோம். ஸ்ரீவக்ஷன் புதுசா லைவ் வந்திருக்காரு, இல்ல வந்திருக்காரு, நிறைய தடவை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பட் லைவ் நிறைய பேருக்கு வந்து ஜாக்கி சினிமா சொல்லுங்க, நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு சேனல் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. அண்ட் வெங்கடேஷ் அவர்களும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பி ஃபார் ஏர்லி டுடே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வணக்கம் கைஸ், ஃபைனலி காட் யூ லைவ்ன்றது லோகேஸ்வரன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஜாக்கி கலக்கரேல் பொங்கோ அப்படின்ட்டு கோம்பேட் சோமநாதன் உங்களோட பாட்டுக்கு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மாரீஸ்வரன் அவர்களும் வந்து சப்ஸ்கிரைப் அலர்ட் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அண்ட் பாலாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாப்புல வீக்லி 1 மூவி பற்றி பேசுறது சூப்பர் அண்ணா. அப்படியே பாலாகிருஷ் வந்து அப்போ காட்டுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, காட் பத்தி வீக்லி ஒரு எபிசோட் பார்த்து பேசுங்க அப்படின்றத நானும் ஹாஃப் இயர் பேசுங்கன்னா 1.5 இயருக்கு பேசலாமண்ணா. அது மட்டும் பேசுனீங்கன்னா 1.5 இயருக்கு உங்களுக்கு எபிசோட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணேன். தேங்க்யூ. போடணும், அது ஒரு கமிட்மெண்டா வச்சுக்கணும்ன்ற எங்க அப்படியே போகுது. அண்ட் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு, நீக்கு பார்த்ததுல நீக்கு படத்துல தனுஷை ஆக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இன்ஸ்டெட் தட் ஹீரோ என்ன ஒவ்வொரு சீனும் தனுஷை பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க ஜாக்கின்னாரு? இல்ல உண்மைதான் அது. இவங்க என்னன்னா வாய்ஸே வந்து தனுஷ் வாய்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அதே மாதிரி இருந்தது அவரோட. இல்ல அப்படின்னு அவங்க அக்கா பையன் தானே அது. அவங்க அக்கா பையனை வந்து அவர் வந்து நடிக்கிறதுக்கு எட்டு வர்றாரு. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வராங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நாகார்ஜுனா ஃபேமிலியில பாருங்க, அவங்க பையன் 2 பேர், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அவங்க ரிலேட்டடான ஆட்கள் எட்டு வராங்க. இப்போ சூர்யா தம்பி அந்த மாதிரி
சொல்லுங்க. இல்ல அது இருக்கும். பட் உண்மையிலே நானுமே ஒரு சீன் அவர் நடிச்சு காட்டியிருந்த சீன் வந்து ரீல்ஸா வந்திருந்தது. அதை பார்த்துட்டு கூட நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப அவர் ஃபீல் பண்ணி அந்த சீனை நடிச்சு காட்டியிருந்திருப்பாரு. அவரே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, தலை வந்து சும்மாவே ஆடுவாரு. இப்போ தலைப்பு வேற, அது பேர் என்ன சொல்றது? ஓகே, என்ன வேணும் உனக்கு? தேங்க்யூ ஃபார் தி காஃபி. ஓகே மேம், நோட்டட். மேடம் சரி மேடம், ரைட். அங்க கண்ணத்துல எனக்கு எங்க ரைட் அவ சொன்ன கான்செப்ட் கரெக்ட். அவளை ஷோ பண்ண முடியாதுல்ல, அதனால என்ன? ஓகேவா? குளிச்சுதான் ஷோ பண்ணிருக்காங்க. அழுக்கு குட்டியா இருந்தீங்கன்னா எப்படி ஷோ பண்றது? போங்க. இதுல வேற சொல்ல வைக்கிறீங்க வேற, அதை வேற நீங்க. ஓகே, சோ நஸ்ரீன் சொன்னதாங்க, தலை சும்மாவே ஆடுவார். இப்ப தலைப்பு வேற படுஜோறு. வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் ஈடு தருமே, பாவங்களே பரவசமே, பாவங்களே பரவசமே பரவுகிறது. நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னைக்குன்னு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு லைவ்னு நினைச்சேன். ஏன் இப்படி பண்றோம் நம்ம? ஓகே, அதுல சொன்னதுதான் அவங்க சொன்ன. அடுத்தது கேளுங்க. இப்போ தலைப்பு வேற படுஜுரு கேட்க வேணும். நீ சுதா சிஸ்டருக்காக பண்ண தியாகங்கள் எல்லாம் பிளஸ் டிபெண்டா வந்தேன்னு ஒரே ரவுஸா தான் இருக்கும் உண்மையிலேயே. எங்க அம்மா அது என்ன, அதாவது சும்மா ஏதாவது எங்கேயாவது ஒன்று, யாராவது ஒருத்தர் எங்கேயோ ரோட்ல போயிருந்தா கூட என்ன பண்ணி வச்சிருக்க பத்தியா, உனக்கா நான் என்ன பண்ணிருக்கேன் பத்தியா அப்படின்னு. இப்ப அதுவும் அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இங்க வந்து. சரி விடுங்க. ஐயோ, இலங்கேஸ்வர் அப்போ சுதா மேடம்க்கு பாட்காஸ்ட் ரிமைண்டர், வெயிட்டிங் ஃபார் யுவர் பாட்காஸ்ட் வீடியோ. பண்ணிடலாம். அண்ட் சின்னம்மாள் ஹாய் சொல்லியிருந்தாங்க. சின்னம்மாள் கூட ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட், தெரியல. அண்ட் ஹரிஹரன் விஜயன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. சா பெருசு மூவி டுடே, எண்டிங் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஹிலாரியஸ். டைரக்டர் பேசிட்டேன், இளங்கோராம் கிட்ட வந்து பேசிட்டேன். 1 மணி நேரத்துக்கு பேசிட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு. ஹாப்பி. ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேற்றுலேருந்து பண்ணுறேன்னா, அதாவது ஜாக்கி சினிமாஸ்க்கு வீடியோ பண்ணுறப்ப மட்டும் அது வந்து டைமே வராது. என்னதான் நடக்கும் அது, இவ்வளோ நாள் அது ஓடுறதுல எனக்கு வந்து பெரிய இதுதான். சரி விடு. சரி, எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.